உக்ரைனோட டிசிசியோட ஹெட் யூர்ச்சுக் அவர்கள் இந்த வீடியோவில் இருக்கிறாருல அந்த நபர் தான் பேட்டி கொடுத்துக்கிறார். நார்மலாக வழக்கமாக கொடுக்கக்கூடிய செய்திகள் தான். அதாவது அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஏங்க புரிஞ்சுக்குங்க, சும்மா சும்மா டிசிசி எம்ப்ளாய போய் சண்டை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கோம் தெரியுமா? உண்மையாலுமேங்க, அதாவது டிசிசி எம்ப்ளாயா நீங்கள் இருந்தீங்கன்னா தான் கஷ்டம் தெரியும். இதுதான் இருக்கலே கொடுமை தெரியுமா? ரஷ்யாவோட போய் சண்டை பிடிக்க ரொம்ப ஈஸி. ஐயோ, டிசிசியா இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொன்னா புரிஞ்சுக்குங்க. அதுக்குன்னு சில மனப்பான்மை வேணும், அதுக்குன்னு சில தைரியம் வேணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. உடல் இது ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க. அதனால முடியாதுங்க. டிசிசி எம்ப்ளாயினால ஃப்ரண்ட் லைன்ல போட முடியாது, ஃப்ரண்ட் லைன்ல எங்களால் வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு போக முடியாது, டிசிசிக்கு புதுசாக ஆளுங்க எடுக்க முடியாது. அதனால வந்து டிசிசி ஆளுங்க பெரிய ஆளுங்க, அவங்க இதுக்கான பிரத்யேகமாக செய்யப்பட்டவங்க. அப்படிங்கிறது போல பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிசி புகழ்ச்சியாகவும் நாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீர தீர சாகசங்களை புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க டிசிசி எம்ப்ளாயீஸ். முன்காலத்தில் நிற்கிறவங்கள வெற்றி பெட்டுங்க அப்படிங்கிற போல இவரோட ஸ்டேட்மெண்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் முதல்ல இதுக்கான இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது புடான் அவர்கள் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. அந்த டெலகிராம் சேனல் தான் பார்த்தேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணுறது, மெயின் ஸ்ட்ரீம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வைக்கிறேன். என்ன அப்படின்னா, உக்ரைனுக்காக வீரம் மிகுந்து போய் சண்டை பிடிக்கிறதுக்கு உங்களால் முடியாது அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு உக்ரைனோட சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிற புடான் அவர்கள் வந்து ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்குது இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் மேலே. அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசுக்குள்ள அந்த டீனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வெளிநாட்டில் போய் நல்லா வாழ்ந்து பழகியிருப்பாங்க 15 to 17. அவங்களாம் வந்து கொண்டு வரதுக்கான வேலைகளை தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ அது ரிலேட்டடாக டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாரு. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யகோதோன்ஸ்கி அப்படின்னு ஒரு பேர். எனக்கு பேர் சத்தியமாக வரல. இந்த ஃபோட்டோவில் இந்த வீடியோவில் இருக்கிறார் இல்லையா, அந்த ஒரு நபர் தான். இவரும் அந்த பேட்டி தான் கொடுத்துருக்குறாரு. அந்த சேனல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், உக்ரைனோட சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம டீனேஜர்ஸ் நம்ம நாட்டு விட்டு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போய் நல்லா சொகுசாக வந்து பழகிட்டாங்க. இப்போ அவங்க பழகினவங்களை திரும்ப நம்ம நாட்டுக்கே கூட்டிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் அவங்கள உட்கார வச்சுன்னா உட்காருவாங்களா? மாட்டாங்க. அதனால சீக்கிரமா அவங்கள கொண்டு வரதுக்கான வழியை பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப சிக்கலாயிடும் அப்படிங்கிறது போல இவர் தரப்புலேருந்து அது பேசுறதை பார்த்தா அப்போ இருக்கு இல்லையா, 10ல் இந்த 18ங்கிறது 10ல் இப்போ இன்னும் 15க்கு வரணும். அதுக்காக வந்து வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய அந்த 15 ஆளுங்களையும் பிடிச்சிட்டு வரணும் இல்லையா? அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் பலது இருக்கு. உக்ரைன்ல மிக பெருமளவில் கலவரங்கள் வெடிக்க போகுது அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஏன்னா இப்போ இது போல சொல்றாங்க இல்லையா, ஈஸி அப்படிங்கிறது போல. ஆனால் இதே கார்பத்தியன் மவுண்டைன்ஸ்ல உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறி நம்ம ரொமேனியாக்குள்ள ஓடி போயிடலாம் அப்படிங்கிறது போல அந்த மலை கடும் குளிரில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பார்டர் கார்ட்ஸ் இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, மீட்டிட்டாங்க, இவங்கள உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது உக்ரைனோட பார்டர் கார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ தான். அது உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஈஸிங்கிறாங்க இல்லையா டிசிசி எம்ப்ளாயிஸ், அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்டரை கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. அப்போது இது போல் பயந்து போகிறவங்களுக்கு டிசிசியில் பொறுப்பு கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து தேத்தி எல்லாம் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட் கைனில் 2 பேர் போய்க்கலாம்ல. நீங்கள் தான் பலம் பொருந்த ஈஸி தானே, அது போயிடலாம்ல. நீங்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேணால் டிசிசியில் வேலை கொடுத்துடலாம்ல அப்படிங்கிற பலருக்கும் கேட்க தோணுதுன்னு சில அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைன் அது கேட்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கேட்க மாட்டாங்க இல்லையா? அதனால் பெண்கள் நம் கண்கள் அப்படிங்கிறது போல் விஷயங்கள் திரும்பி ரோல் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எதிர்காலத்தில் நம்மளோட வீட்டு பெண்கள் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஏன்னா இதே உக்ரைனோட கேபிட்டல் அன்னைக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வாக்கிங் போயிருக்கிறாங்க, லபக்குன்னு வந்து பிடிச்சிடலாம், ஈஸி தான் போல அப்படின்னு ஒரு கும்பல் வந்துருக்குது. இந்த அம்மா வீட்டுக்குள்ளே போய் துப்பாக்கி எடுத்து சுட்டோன்னே எல்லாம் தெரிச்சு குப்பரை கடிச்சு ஓடுறாங்க. ஸோ இது போல தான் இதுக்கு மேலே இருக்க போது. நம்ம ஒரு செய்தி பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, வீட்டில் அது ஏடோட பார்த்தோம், இதே உக்ரைனில் ஆடு போடுறாங்கன்ட்டு இருந்துச்சு. நான் அட்டாச் பண்ணுறேன், இல்லைன்னா அந்த டைமில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டில் துப்பாக்கிகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க, உக்ரைனில் சரண்டர் பண்ணிடுங்க அப்படிங்கள சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கும். குழந்தை வந்து பொம்மை சாப்பாடு பொருள் நினச்சி ஏறி அதை தொடரும்போது சுட்டுணும் துப்பாக்கி. அதனால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருக்கிற மாதிரியான ஒரு இது பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஆடு போட்டு இதுக்கு துப்பாக்கியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு சம்பவம் நடக்காது அப்படிங்கிற போட்டிருந்தாங்க. இப்போ துப்பாக்கி இருக்க போய் தான் இப்படி செய்ய முடியுது, இல்லைன்னா நீங்கள் துப்பாக்கி வாங்கி வச்சுதான் இப்படி செய்ய முடியாது இல்லையா? அந்த அம்மாவை தள்ளி விட்டு போட்டு இவரை தூக்கிட்டு போயிருப்பீங்க இல்லையா அப்படிங்களோட கேள்வி இருக்குது. எது எப்படியோ வளைச்சு பிடிக்கிறாங்க உக்ரைனில் ஆளுங்களை, அதுவும் பெண்கள் பெருமளவில் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆண்களை அப்படிங்கிறத
நம்ம இந்த உக்ரைன் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பதிவுகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஜேடி வேன்ஸ் அவர்கள் துணை அதிபரே இதை சொல்லியிருந்தார். அவரே பார்த்துருப்பார் போல இருக்குது. பெண்கள் எவ்வளோ வீரந்தி மிகுந்தவங்களா இருக்காங்க, ஆண்களை பண்ணுறதுக்குலாம் பெண்களை பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல ஒரு சட்டம் மாற்றி சொல்லி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உக்ரைன் தரப்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா பயங்கரமான தாக்குதல் ஷெல்லிங் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ டொனஸ்க் பகுதியில் ஒரே நாளில் மட்டும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. இந்த ஃபேப் குண்டுகளை வந்து அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே பரபரப்பாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புறம் தூக்கிட்டு போட்டு போயிருக்கிறாங்க இந்த ஃபேப் குண்டுகள். இதனால 50 வீடுகள் கிட்ட ஒரு இதில் வந்து காலி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ்ன்றதே தெரியலைங்க, இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆகல. பயங்கரமான சேதம் இந்த டொனஸ்க் பகுதியில் அப்படின்னு சொல்றாங்க. இது 50 வீடுகளை காலி விட்டு போயிருக்கிறாங்க ரஷ்யா. ஏன்னா முன்களத்தில் இருக்கு. அந்த வீடெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணுறதுக்கு எல்லாமே செய்வீங்க. ஆனால் ரஷ்யா வந்து முதல்ல தம்சம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறவங்க அவங்க தற்போது வருது எது எப்படியோ இது போல வீரியமான தாக்குதல் சமீப காலத்தில் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய உண்மை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிர்னோகிராட். இந்த மிர்னோகிராட் நம்ம பல நாட்களாக பார்த்துருக்கோம். இல்லை அதுக்கு முன்னாடி கொஸ்டான்டினிவ்கா. இந்த கொஸ்டான்டினிவ்கா இந்த செஸ்பியாருக்கு பக்கத்தில் இருக்கு. சமீபத்தில் கூட இதை நீங்கள் டீப் ஸ்ட்ரீட் மேப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். செஸ்பியாரில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் ரஷ்யா வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துக்காங்க. சில இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பார்க்கும்போது சுற்றி வளைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து காட்டு பகுதி இருக்குது. அது வழியாக ஒரு சப்ளை லைன் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த ஏரியாவில் டனல்ஸ் இருந்தது, நாட்டோட ஆஃபீஸ் இருந்தார், இந்த இடத்துல குண்டு வழி தாக்குதல் பண்ணாங்க, ரஷ்யா இறந்தாங்க அப்படிங்கலாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஏற்பட்ட டனல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சுற்றி வளைச்ச மாதிரி இல்லை. பட் ஆனால் அங்கே சப்ளைஸ் போயிட்டு தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், உக்ரைனோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஃபியராக இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் இது முடிச்சுன்னா அடுத்த கொஸ்டின் இருக்கா. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால இப்போ அந்த செஸ்பியாரை பெருமளவில் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து கொஸ்டான்டினிவ்காவை என்ன ஆரம்பம் தாக்குதல் பண்ணுறதுக்கு வழி இருக்கு. ஏன்னா பக்முட்லலாம் அந்த நெட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகளாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா மிர்னோகிராட். இந்த மிர்னோகிராட்லேயும் பயங்கரமான தாக்குதல் ஷெல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெஷர் அந்த என்டையர் ரீஜன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ மிர்னோகிராட் தாக்குதல் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதி. இந்த பக்ரோஸ்க் பகுதியில் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கு, எம்எல்ஆர்எஸ் தாக்குதல், மோட்டார் தாக்குதல்னு பல தாக்குதல்கள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பக்ரோஸ்ங்கிறது மிகப்பெரிய சிட்டி, உக்ரைனோட லஜிஸ்டிக்கல் ஹப். ஒன்ஸ் இது உடையுது அப்படின்னா மிக பெரும் சிக்கல். ஏன்னா இந்த லென்த் ஃபுல்லாகவே அடிக்கிறதுக்கான காரணம், ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான காரணம், பக்ரோஸ்குள்ள ப்ரெஷர் இருந்தால் தான் கொஸ்டான்டினிவ்காவுக்கு சப்ளை போகாது. அப்போதான் கொஸ்டான்டினிவ்கால முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் ஈஸியாக முன்னேற முடியும். ஈஸின்ட்டில் முன்னேற முடியும். ஏன்னா உக்ரைனுக்கு சப்ளை லைனுங்கிறது இந்த துப்பாக்கி, வேணுங்கிற ஆயுதங்கள், காயமடைஞ்ச வீரர்கள் எடுத்துகிட்டு போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற மருத்துவ உதவிகள் செய்து இது போல சிக்கல்கள் ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிர்னோகிராட். ஸோ மிர்னோகிராட்ல ஒரு தாக்குதல் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பக்ரோஸ்க்கும் கொஸ்டான்டினிவ்காவுக்கும் நடுவில் இருக்கிறதா மிர்னோகிராட்ஸ். இது எல்லாமே கட் பண்ணி விடுறதுக்காக ரஷ்யா பயங்கரமாக இந்த எல்லா பகுதியிலும் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த தாக்குதல்னால ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னேற போகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இல்லை உக்ரைன் பெருமளவில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்குது, என்ன வியூகங்கள் இந்த பகுதியில் பயன்படுத்துகிறாங்கலாம் தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் செய்திகள் வர வர. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் தீவிரவாத தாக்குதல். எப்படி ரஷ்யாவுக்குள்ள தீவிரவாத தாக்குதலுக்கு முயற்சி நடக்குதோ அதே போல் உக்ரைன்லேயும் தீவிரவாத தாக்குதல் அதிக அளவில் நடக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மிக்கலேவ். அதாவது இந்த மிக்கலேவ் ஒப்லாஸ்ட்ங்கிறது கெர்சனுக்கும் ஒடசாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில ரஷ்யாவோட ஸ்பைஸை வந்து பிடிச்சிருக்கோம். அதுவும் ஃபுல்லாக இளவட்ட பசங்களாக இருக்காங்க. அதுவும் 18க்குள்ளே இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் பலதும் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பலதும் பார்த்துருப்போம், செய்திகள் பார்த்துருப்போம். இப்போ என்னன்னா இப்போ இது போல் ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா, ரஷ்யாவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆளுகள் ஸ்பைஸ்லாம் இருப்பாங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைனோட மிலிட்ரியோட படகுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன்லாம் வந்து ரஷ்யாவுக்கு பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் துல்லிய தாக்குதல்கள், தகவல்கள் பெருமளவில் தெரிஞ்சுக்கிட்டு நடத்துகிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ இது போல் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கொடுத்துருந்தனால நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்களோ உக்ரைனோட ப்ரொடெக்ஷன் டீம் இருப்பாங்க, போலீஸ் டீம். ஸோ அவங்க கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய இமேஜஸ் தான் இது. ஸோ அவங்களோட டெலகிராம் சேனல் தான், அவங்க தனியாக டெலகிராம் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது வரக்கூடிய செய்திகள் இல்லை பல விஷயங்கள் இருக்குது. ஒரு டெபுட்டி சீஃபே வந்து பார்த்தீங்கன்னா $10,000 காசு வாங்கிட்டு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டாராமா. அது போல் செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இது போல வேலைகளாக இருக்குது. அவரோட பேர் என்ன ஏது விவரன்றது கிளியராக சொல்ல வந்துச்சு அப்படின்னு அடுத்த பேரில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா உக்ரைனில் மினிமம் $24,000 வேணும்.
இவர் ஏதோ பதவியில் இருந்துக்கிறார், நம்பி காசை கொடுக்கலான்னு கொடுத்துருந்தா இவர் காசை வாங்கிட்டு அந்த காசு இது எனக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இவர் ஓடிட்டே இருப்பாருங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. எப்படியோ விட்டு ஓடினா போகுன்றாங்க. காசு இருந்தால் தப்பிக்கலாம், எல்லாம் முடியாது. இதுக்கு பின்னாடி இன்னொரு சொல்றாங்க, இது வதந்தி தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடம் வச்சிருக்காங்க தெரியுங்களா, அந்த இடத்த விற்க வைக்கணும். இடத்த வந்து கவர்மெண்ட்டும் வாங்கிக்கும், சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில எம்ப்ளாயிஸே வாங்கிக்கிறாங்க. டிசி எம்ப்ளாயி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியஸ்த மீடியேட்டர்ஸ்லாம் வச்சு விற்க வச்சிடறாங்க, எல்லாம் செஞ்சிடறாங்க. அது வாங்குறது மேற்கு நாடுகள் சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இது வந்திகள் தான், உறுதிப்படுத்த முடியாது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுங்கிற தகவல் தான் தெரியும். இப்போ என்னன்னா, அது போல் நிலம் வச்சுக்கிறவங்கள விற்க வைக்கணும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது போல் மொபைல் யூஸ் பண்ணி போனால் அவங்கள விற்றுருவாங்க. ஸோ விற்றதாங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வரும். காசு பிரச்சனை, அந்த காசு சிலது வச்சுக்கிட்டு சிலதை உக்ரைனில் கொடுத்துட்டு அவங்க அப்படியே எஸ்கேப் பண்ணுறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக உக்ரைனோட நிலம் வச்சுக்கிறவங்கள விற்க வைக்கணுன்றதுக்காக இது போல் செய்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. ஆனால் இது போல் வதந்திகள் பெருமளவில் பரவிட்டு இருக்கு. இது போல் செய்திகள் ஏகப்பட்டது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் உக்ரைனில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸே எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிக்கிறாங்கன்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அந்த வரிசையில் இது போல் பல செய்திகள் இருக்கு. இப்போ இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நபர்கள் மட்டும் இல்லை. இப்போ உக்ரைனோட கேபிட்டல்னு கீவ். ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் காரை நிப்பாட்டி இருந்துக்கிறாங்க. அந்த கார் திடீர்னு வெடிச்சு இருந்துக்குது. அதுக்கான வீடியோ பதிவு தான் அது. இது போல தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாக்குள்ள மட்டும் இல்லை, உக்ரைனுக்குள்ளேயும் நடக்குது. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜர்கார்பேட்டியா ஓப்லாஸ்ட், இது வந்து ஹங்கேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அந்த கரண்ட் இது அதுக்குள்ளே பெட்ரோல் ஊற்றி விட்டு நெருப்பு பற்ற வச்சிடுறாங்க. இது போல சபாட்டாஜ் வேலைகள்லையும் உக்ரைனில் பல இடங்களையும் நடந்துட்டு இருக்கு. சில நபர்களை பிடிக்கிறதா போலீஸ் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ்லாம் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் வயது சின்னவங்களா இருக்கிறனால நம்மளால காட்ட முடியாது. இன்கேஸ் டெலகிராம் சேனல் இருந்தால் நான் அதை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து, அதே போல் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய வீடியோஸ் வந்து செந்தல் டிகோ செந்தல் டிஃபென்ஸ் ரெண்டுலேயும் போடுறது அதில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ பார்த்தாச்சா இல்லையா அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது இது போல் தொடர்ந்து பதிவுகள் போகிறதுக்கு. இப்போ செய்திகள் பார்க்கலாம் தொடர்ந்து. ஸோ இது போல செய்திகள் பெருமளவில் வந்துகிட்டு இருக்கு. தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ளேயும் நடக்குது, அட் த சேம் டைம் ரஷ்யாக்குள்ளேயும் நடக்குது. இதோட வீரியத்தன்மை, அதாவது டீகேபிட்டேஷன், அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் வெளியே ஷூட் அவுட் நடக்குன்னா அது ரொம்ப ரொம்ப சிக்கல். ஏன்னா அதே போல ஒரு விஷயம் உக்ரைனில் நடந்தாலும் சிக்கல் தான், அங்கே நடந்தாலும் சிக்கல் தான். ஏன்னா எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது இல்லையா. இந்த சமயத்தில் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு மிலிட்டரி ட்ரில்லுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போர் ரஷ்யா தயாராகிறாங்க, ரஷ்யா வரும்னு ஜெர்மனியோட இன்டெல் சொன்னதாலாம் கேள்விப்பட்டோம் இல்லையா. அது ஜெர்மனி செய்கிற, ரஷ்யா வந்து ஜெர்மனி அடிக்கிற மாதிரி இல்லை, ஜெர்மனி தான் போருக்கு ப்ரிப்பேர் ஆகி போய் அடிக்கிறாங்கன்னு ஜெர்மனியோட மீடியாக்கள் பிளிட் தரப்புலேருந்தே செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. அது இந்த லாத்வியா லித்துவேனியா எஸ்டோனியா இந்த பகுதிகள் அதிக அளவில் ட்ரில் செய்கிறாங்க. ஜெர்மனி ட்ரில் செப்டம்பர் மாதம்லாம் ட்ரில் செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. ஒரு வேளை நடக்குன்ற பட்சத்தில் எந்த மாதிரியான டிப்ளாய்மெண்ட்ஸ்லாம் இந்த ஏரியாவில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் இருக்காங்க இல்லையா, அக்காடுன்ற இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல் லாத்வியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல் மாடர்னைஸுங்க, சூப்பரான வெஹிக்கலுங்க. இது உக்ரைனுக்கு கொடுக்குற மாதிரி கல்ச்சர் கிடையாது. ஸ்பெயின் ஏதாவது யூரோப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஆயுத உற்பத்திகளை அதிகரிச்சுக்கிட்டு அந்தந்த நாடுகளுக்குள்ளே வாங்கிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வராங்களே. அதில் முதல் கட்டமாக லாத்வியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ எல்லாருமே இந்த பிராந்தியத்தில் ரெடி ஆகுறாங்க. நேட்டோவோட கிழக்கு பகுதியை ஸ்ட்ராங் பண்ணுறேன்னு எல்லாருமே இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஜெர்மனி ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணுறாங்க. இப்போ லாத்வியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஆர்மர்ட் பர்சனல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்ற கேள்விகள் வருது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸ் இருக்கு இல்லையா, ஸோ பெலரூஸில் வந்து இந்த பார்டர் பகுதியில் வந்து ரயில் வரும் இல்லையா, யூரோப்பியன் யூனியன்லேருந்து ரயில் பொட்டிகள் வரும் இல்லையா, அதில் அகதிகளாக வந்துடுறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பெலரூஸ் தப்பு விட்டுருக்காங்க. அதாவது பெலரூஸ்லேருந்து அகதிகள் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே போகிறத பெருமளவில் யூரோப்பியன் யூனியன் சொல்கிறாங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன்லேருந்து அகதிகளா இல்லை சபட்டாஜ் வேலையா இல்லை உக்ரைனோட நபர்களா என்ன எதுன்னு தெரியல. ஆனால் அங்கிருந்தும் பெலரூஸ்குள்ளேயே ஆளுங்க வராங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. எல்லா இடங்களுமே எல்லாமே லேண்ட் லாக்கடாக இருக்கிறதுனால இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய பகுதிகளாகவே இருக்குது. எந்த நேரத்தில் எது வெடிக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் கண்ணி வெடிகள் மாதிரி தான். ஒரு இடத்துல யாராவது ஒருத்தவங்க பற்ற வச்சுட்டாங்கன்னா அது அப்படியே லைனாக எல்லா பக்கத்துலையும் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல யார் பவர் அப்படிங்கிறது எல்லாரும் காட்ட ஆரம்பிச்சுவாங்க. ஒன்ஸ் அது காட்ட ஆரம்பிச்சுன்னா யூரோப்பாவே நிர்மூலமாயிரும். கார்டனாக இருந்திருந்தாங்க ஃபுல்லாக அவங்களே செஞ்சுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. அமைதியாக பேசி முடிச்சுக்குவாங்களா இல்லை பெருமளவில் பிரச்சனைகள் வெடிக்கிறதுக்கான தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா எல்லாரும். இந்த புகை போட்டால் தானே ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா கொழுந்து விட்டு எரியும். ஸோ அது போல்
இப்போ புகஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. என்ன நடக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்த்துரும். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு ஸ்டே சேஃப். பை.